உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், முனைவர் திரு நா. முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்துல உள்ள கட்டுரைகளை நம்ம வீடியோவா பேசி பதிவு பண்ணி இந்த பக்கத்துல பதிவேற்றி இருக்கோம். அந்த வீடியோஸினுடைய லிங்கையும் இந்த வீடியோனுடைய டைட்டில் கார்டையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கடைசி பேஜ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். மறக்காம அந்த வீடியோஸையும் போய் பாருங்க. இந்த வீடியோல நா. முத்துக்குமார் அவர்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா எப்படி இதனுடைய லைஃப ஸ்டார்ட் பண்ணாரு, கோடம்பாக்கத்துல நா. முத்துக்குமார் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரா எப்படி உள்ள வந்தார் அப்படின்றத உங்ககிட்ட நான் இந்த கட்டுரையின் மூலமாக பகிர்ந்துக்க போறேன். நா. முத்துக்குமார் அவர்கள் இந்த கட்டுரைக்கு கனவின் கைப்பிடியில் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சிருக்கிறாரு. சினிமா கனவு நா. முத்துக்குமார் அவர்களுக்கு எப்படி வந்தது, அந்த கனவு எப்படி நனவானது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இருந்தாலுமே ரியாலிட்டியில அவர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரா என்னென்ன ஃபேஸ் பண்ணாரு, எப்படி நிறைய கத்துக்கிட்டாரு அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். எஸ், நா. முத்துக்குமார் அவர்கள் கனவு காண தொடங்கினக்கு அப்புறம், முக்கியமா சினிமா கனவு காண தொடங்கினக்கு அப்புறம் 24 ஃப்ரேம்ஸ்லயும் நா. முத்துக்குமார் அவர்களுக்கு ஒரே சினிமா கனவு மட்டும்தான். அந்த நாள் நா. முத்துக்குமார் அவர்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. எப்போதும் உதிக்கக்கூடிய அந்த சூரியன் நா. முத்துக்குமார் அவர்களுக்கு புதுசா இருந்துச்சு. ஒரு ஆரஞ்சு நிற பழத்தை அப்படியே கீழே இருந்து உதித்து மேல வந்தது மாதிரி நா. முத்துக்குமார் அவர்களுக்கு தோன்றுது. என் பிரியத்திற்குரிய கோடம்பாக்கமே, இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நா. முத்துக்குமார் அவர்கள் கோடம்பாக்கத்துக்குள்ள வராரு. மயிலாப்பூர்ல நீல்கிரீஸ் கட்டடத்துக்கு பின்னாடி சாரதா நிவாஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல நா. முத்துக்குமார் அவர்கள் ரூம் எடுத்து தங்கி அடுத்த நாளுக்கான ஷூட்டுக்கு நா. முத்துக்குமார் அவர்கள் தயாராகிறார். அப்படி இருக்கும்போது அந்த சினிமா மொழி அப்படிங்கிறது நா. முத்துக்குமார் அவர்களுக்கு அத்தனை புதுமையாக இருந்தது. நான் வாசிக்கும் போதே இவ்வளவு விஷயங்களை பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. யூனிட்டுக்கு சொல்லியாச்சா, என்னென்ன ஸ்டைல் வேணும் அப்படின்னு, என்னென்ன லைட்ஸ் வேணும் அப்படின்னு கேமராமேன் கிட்ட லிஸ்ட் வாங்கிக்குங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டே பிள்ளையார் கோயிலுடைய மரத்தடியில எடுக்கிறோம். இன்னைக்கு கிரேன் வேணாம், 2 நாளுக்கு அப்புறம் தான் கிரேன் தேவைப்படுது. இந்த விக்கை எடுத்துட்டு போய் சதாசிவம் சாருக்கு ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணுங்க. நிறைய ஸ்டில் எடுத்துட்டு வாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்கப்பா, டயலாக் சொல்லி கொடுத்தாச்சா, எடிட்டிங் ரிப்போர்ட் சொதப்பிடாதீங்க, கண்டினியூட்டி யாரு செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாஷை, அதுவும் சினிமா பாஷை அப்படின்றத நா. முத்துக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம முதல் ஷாட் அவருக்கான ஃபர்ஸ்ட் டே எங்க நடக்குது அப்படின்றதும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த ஒரு வீட்டுல படப்பிடிப்பு நடக்குது. நா. முத்துக்குமார் அந்த சினிமா துறைக்கு ஒரு உதவி இயக்குநராக புதுசு அப்படிங்கறதுனால எப்படி டயலாக்ஸ் எழுதணும் அப்படிங்கறது நா. முத்துக்குமார் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தே கூட்டிக்கிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம நா. முத்துக்குமார் அவர்களுக்கு அந்த முதல் நாள்ல என்ன ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த எடிட்டிங்குடைய அந்த கண்டினியூட்டி இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை நா. முத்துக்குமார் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி இதை பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்றாங்க. அத நா. முத்துக்குமார் அவர்கிட்ட சொன்ன உடனே தனக்கு கொடுத்த அந்த வேலையை ஆர்வத்தோட கத்துக்கிட்டு அதை சிறப்பாகவும் செய்யறாரு. என்ன எடுக்கிறாங்க அப்படின்றதுனா, கரைந்த நிழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலை தொடரா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நா. முத்துக்குமார் அவர்களுக்கு புரிந்தது, ஒரு புத்தகத்துல படிக்கும் போது அது எழுத்துக்கள் நம்முடைய எண்ணத்திற்குள் சென்று அது காட்சிகளாக ஒருத்தருக்கும் ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு காமன் ஃபோரத்துல ஒரு லெட்டர்ஸ எப்படி விசுவலைஸ் பண்றது அப்படின்றத அன்னைக்கு நா. முத்துக்குமார் அவர்கள் கத்துக்கிட்டார் அப்படின்றதே சொல்லலாம். வார்த்தைகளை முழுமையா குறைச்சு காட்சிப்படுத்தல் மூலமாக ஒரு செய்தியை எப்படி கடத்த முடியும் அப்படின்றத அவர் கத்துக்கிட்டார் அப்படின்றத பதிவு பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய நண்பர் அந்த T.S. ராஜராஜன் இருக்காரு இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த நண்பர் T.S. ராஜராஜனுக்கு ஒளிப்பதிவாளர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 பேருமே எனக்கு ஷெட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நா. முத்துக்குமார் அவர்கள் கிராமத்துல வாழ்ந்து வந்த ஒரு பையன் இல்லையா, அப்படி இருக்கும்போது கிராமத்தினுடைய அவரு இந்த ஒளிப்பதிவாளர் ஆக வேண்டும், கேமராமேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த சின்ன சின்ன கேமரா வச்சு அவர் எடுத்த போட்டோஸ் விஷுவல்ஸ் அவரால் அசை போட்டு பார்க்க முடிஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ இவருடைய சின்ன வயசு காலங்கள்ல நண்பர் TS ராஜராஜன் கிட்ட சொல்லும் போது அவரு ஒரு ஒளிப்பதிவாளரா இதை எப்படிலாம் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கறத அவர் அசை போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு இங்க பதிவு பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் இங்கதான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட ஒரு பையன் இப்படி நடந்துகிட்டா அப்படின்றத நாம் முத்துக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருந்திருக்காரு. கிராமத்துல நல்லா வாழ்ந்து சந்தோஷமாக இருந்த ஒரு வீடு திடீர்னு அது எதுவுமே இல்லாம அப்படியே கப்பு சிப்புன்னு மறைஞ்சு அந்த குருவி கூட சிதைஞ்சு போனா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு வாசம் காத்துல கலந்து நாம் முத்துக்குமார் அவர்கள்ட்ட வருது, அத குறிப்பிட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பழைய வீடு அப்படிங்கிறது பூனைகள் உறங்கவும் அரசமர செடிகள் சுவர் வழியாக வேர் விட்டு வளர்வதற்கும் தூசிகளும் துப்பட்டைகளும் லைக் அந்த நூலாம்படையா இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு இடமாக அந்த வீடு மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கிராமத்துல அவ்வளவு சொத்து பத்து இருந்தும் அவ்வளவு கொண்டாடுவதற்காக மக்கள் இருந்தும் இன்னைக்கு ஒரு கால வைத்து பசிக்காக நம்ம இந்த மாநகரத்து வீதியில நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோமே, போராடிக்கிட்டு இருக்கோமே அப்படின்றத நாம் முத்துக்குமார் அவர்கள் உணர்றாங்க. அது மட்டும் இல்லாம கதவு ஜன்னல் பாத்திரங்கள் அதையெல்லாம் வித்துக்கு அப்புறமே கையிருப்புக்கு என்ன இருந்துற போகுது இந்த மாநகரத்துல, லைக் அதெல்லாம் வித்துதான் இங்க வந்தோம், வந்ததுக்கு அப்புறமே இவ்வளவு செலவு ஆயிடுச்சு, இவ்வளவு கையில காசு நிக்காம இருக்கே அப்படின்றதெல்லாம் நாம் முத்துக்குமார் அவர்கள் யோசித்து பாக்குறாரு. கடைசியா அன்னைக்கு ஒரு பையன் அந்த செட்டுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு பையன் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கசங்கி ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சு அப்படியே பசியில வாடி போன ஒரு பையன் வரான். அப்ப நீங்க தானே அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு ஒரு பையன் வரான். ஆமா தம்பி அப்படின்னு சொன்னோடனே ஒரு 20 வயசு இருக்கும் அவருக்கு. ஓகே, அவருடைய அப்பியரன்ஸ் நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்றாரு. நடிக்கிறதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க ஆபீஸ்ல பாருங்க அப்படின்னு நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்றாங்க. நீங்க ஆபீஸ்ல டைரக்டரை பாருங்க, லைக் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் படம் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொன்னோடனே ஃப்ரெஷருக்கு ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் நீங்க ஆபீஸ்ல டைரக்டரை பாருங்க அப்படின்னு நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உடனே டக்குன்னு தன்னுடைய வெளிப்பாடை வச்சுற அந்த 20 வயது இளைஞன் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார், ஒரு 10 ரூபாய்க்கு நான் நடிச்சு ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பசிக்குதா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் ப்ரொடக்ஷன்ல சாப்பிடுங்க அப்படின்னு நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்றாங்க. இருந்தாலுமே கூட ஓசி சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் வேமா திரும்பி போறாரு. அப்ப அந்த இளைஞனுடைய வைராகியத்தை நாம் முத்துக்குமாரால புரிந்து கொள்ள முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு. என்ன அப்படின்னா ஒரு ஷாட் நடக்குது. அந்த ஷாட்ல ஒரு 3 லைன் டயலாக், அவ்வளவுதான். அந்த ஷாட் ஒரு படத்துல ஒரு படத்தோட பூஜை, அதான் ஷாட். ஓகேவா, ஒரு படத்துல இன்னொரு படத்தோட பூஜை ஷார்ட்டா எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது சாமி படம் அதெல்லாம் இருக்கு. கீழே ஒரு 10 தாம்பாழ தட்டுல பழங்கள்லாம் வச்சிருக்காங்க. அப்படி வைக்கும் போது இவருக்கு வேற 2 நாளா பசியா, சரின்னு சொல்லிட்டு ஓகே லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க, டேக் சொல்லிட்டாங்க, நடிக்க சொல்றாங்க. அப்ப சக நடிகர்கள் எல்லாருமே கரெக்டா அவங்களுடைய டயலாக சொல்றாங்க. இவர் டர்ன் வரும்போது இவர் சொதப்புறாரு. முதல் டைம் சொதப்பினோடனே ஓகே சாரி சார் திரும்ப அவரு ரீடேக் போறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 டேக் போயிருச்சு. டேக் போனதுக்கு அப்புறம் என்னால முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசிக்காக வந்த இளைஞன் வேமா ஓடி வெளியே போயிட்டான். மன்னிச்சிருங்க என்னால முடியல விட்டுங்க சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஓடி போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நாம் முத்துக்குமார் அவர்கள் திரும்ப அவனை கூப்பிட்டு பேசுறாரு. என்ன எதுக்கு பேசுறாரு? அப்படி பேசும்போது நான் சொல்றேன், சார் என்னால முடியல சார், நீங்க வேற யாராச்சும் வச்சு அதை எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் அழுதுகிட்டே சொல்றாரு, நான் தஞ்சாவூர்ல ஒரு கிராமத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கிட்ட 100 ஏக்கர் நிலம் இருக்கு, எங்க வீடு அவ்வளவு பெருசு, எங்க வீட்டினுடைய திண்ணையிலேயே ஒரு 100 பேர் படுக்கலாம், அந்த அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா எல்லாமே சூதாட்டத்துல அழிச்சிட்டாரு. இன்னைக்கு நாங்க நடுத்தருல நிக்கிறோம். என்னுடைய தங்கச்சி ஒரு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கா. என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தி, நடிச்சாச்சு கொஞ்சமாச்சு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்காக வந்தேன், ஆனா அது கூட என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. முத்துக்குமார் அவர்கள்
என்ன சொல்றது ஏது சொல்றது தெரியாம தான் கிட்ட இருந்த 20 ரூபாய் எடுத்து இந்தாப்பா அப்படின்னு கொடுக்க போக அந்த 20 ரூபாய் கூட வாங்காம அந்த இளைஞன் அங்க இருந்து போயிடறான். முத்துக்குமாருடைய கண்ணில இருந்து மறைஞ்சு போயிடறான். அந்த கஷ்டத்தையும் அந்த துயரத்தையும் முத்துக்குமாரால உணர முடிந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, நீங்க அந்த ஷூட்ல வச்சிருந்தீங்க அந்த சினிமா அந்த சாமி படத்துக்கு கீழே ஒரு 10 தாம்பாள தட்டுல பழங்கள் வச்சிருந்தீங்க. எனக்கு 2 நாள் ஒரே பசி. நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் கூட ஈவரக்கு இல்லாம அந்த பழங்கள் மேல மண்ணெண்ணெயை ஊத்துறீங்க. கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தவங்களால அதை சாப்பிட முடியுமா? எடுத்து எல்லாமே வீணா தானே போக போகுது. நீங்க அப்படியே வச்சிருந்தா கூட அந்த ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசிச்சு யாராச்சும் சாப்பிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொல்லியிருக்கான். அப்ப முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனா இருந்தாலுமே சினிமாக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு, சினிமாக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கு இல்லையா? இப்ப ஒரு ஷாட்ல ஒரு பொருள் அங்க இருக்கு அப்படின்னா, ஒரு ஷாட் ஒரு சீன் இருக்கு அப்படின்னா நிறைய ஷாட் எடுப்பாங்க. ஒரே ஷாட்ல அந்த சீனை கவர் பண்ணிட முடியுமான்னு கேட்டா முடியாது. ஓகேவா? அப்ப ஒரு ஷாட்டா இப்ப எடுப்பாங்க, அடுத்த ஷாட்டா அதை ஈவினிங்ல தான் எடுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தாம்பாள தட்டுல 10 ஆப்பிள் இருக்கு அப்படின்னா அந்த 10 ஆப்பிளும் சாயங்காலம் அடுத்த ஷாட் அதே சீன்ல எடுக்கிற வரைக்கும் அந்த 10 ஆப்பிள் இருக்கணும். யாராச்சும் ஒருத்தர் 2 ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த தாம்பாள தட்டுல 8 ஆப்பிள் தான் இருக்கும். அந்த ஆப்பிள் இருக்கிற தட்டுல யாராச்சும் 2 பழம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை எடுத்து அங்க வச்சாங்க, அல்ல வேற ஏதாச்சும் ஒரு பழத்தை எடுத்து அங்க வச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதே ஃப்ரேம் நம்ம காட்டும் போது அது பாக்குற ஆடியன்ஸ்க்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, அந்த பிலிமுக்கும் ஒரு விதமான கண்டினியூட்டியே இல்லாம போயிரும்ல, அது உறுத்தும் இல்லையா? அதனாலதான் அப்படி பண்றாங்க அப்படின்னு முத்துக்குமார் சொல்லியுமே அவரால் ஏத்துக்க முடியாம அப்படியே போயிட்டார். முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பார் கடைசியா, அதுக்கப்புறம் வறுமையின் காரணமாக குடும்பத்துடன் தற்கொலை அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எந்த நியூஸ் பார்த்தாலுமே போட்டோட போட்டிருப்பாங்க இல்லையா? அப்படி போட்டிருக்கும் போது அன்னைக்கு அந்த இளைஞன் இல்ல அப்படின்ற உறுதிப்படுத்துறதுக்காகவே முத்துக்குமார் அவர்கள் அந்த செய்திக படிச்சார் அப்படின்னே சொல்லலாம். அதையெல்லாம் படிக்கும் போது அந்த இளைஞனுடைய முகச்சாயலையே இன்னைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நடிகராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட கோடம்பாக்கத்துல சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது அச்சமாகவும் பயமாகவும் இருக்கிறது அப்படின்றத பதிவு பண்ணி இந்த இடத்துல முடிச்சிருப்பாரு. ஒரு உதவி இயக்குனராக தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கிய முத்துக்குமார் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாடமா அப்படின்றத நம்ம கிட்ட கொண்டு சேர்த்திருக்காரு. அடுத்த ஒரு காணொளியில அடுத்து முத்துக்குமார் அவர்கள் நம்ம கிட்ட எதை பத்தி பகிர்ந்துக்க போறார் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல ஆவலா காத்திருக்கேன். நான் இன்னும் என்னென்ன புத்தகங்களை வாசிக்க வேண்டும் அப்படிங்கறத மறக்காம கருத்து பெட்டியில பதிவு பண்ணுங்க. நம்ம இன்னும் என்ன புத்தகங்களை மதிப்புரை செய்யலாம், அதை விமர்சிக்கலாம், அந்த புத்தகங்களை காணொளியாக பதிவு பண்ணலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கருத்து பெட்டியில பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.